வெல்கம் எவ்ரிபடி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 28 எக்கனாமிக்ஸ்ல இருந்து எந்த வினாக்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு 10 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ். அதை கூட நான் பிடிஎஃபா இந்த கொஸ்டினை மட்டும் கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜியாகிரபில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதாவது ஒய் இஸ் சென்னை கால்ட் ஏசியாவின் டெட்ராய்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவை தாண்டி நமக்கு 28 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இதுல ஒரு 14 கொஸ்டின்ஸ் எளிமையான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ 10+14 ஒரு 24 கொஸ்டின்ஸ் மட்டும் பிரைட் பாய்ஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஷியர்லி நீங்க இந்த 28 கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஐ ஹவ் மேட் திஸ் வீடியோ. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஜியாகிரபில என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா சமச்சீர் காலநிலை என்றால் என்ன அல்லது பிரிட்டிஷ் காலநிலை என்றால் என்னங்கிறதா ஒரு கேள்வி. ஸோ பிரிட்டிஷ் காலநிலை அல்லது சமச்சீர் காலநிலை ஒன்றும் இல்லை, அதிக வெப்பமோ அதிக குளிரோ இல்லாத ஒரு காலநிலையை தான் நம்ம எப்படி அழைக்கிறோம், சமச்சீர் காலநிலை. ஸோ இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, மாடரேட்டா இருக்கு, இட் இஸ் நைதர் ஹை நார் லோ, அப்படி இல்லாத ஒரு காலநிலையை தான் நாம் எப்படி அழைக்கிறோம், சமச்சீர் காலநிலை என்று நாம் அழைக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அல்லது பிரிட்டிஷ் காலநிலை. இரண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொஸ்டினே கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கு. இட் இஸ் ஹிந்தி டேர்ம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா என்னன்னு கேட்டீங்கன்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறக்கூடிய ஒரு முறை. அதிக அளவு நீரில் அதிகமாக பயிர்களை விளைவிப்பது என்பது சாதனை அல்ல. குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு முறைக்குத்தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா என்று நாம் சொல்கிறோம். இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இஸ் மஞ்சள் புரட்சி என்றால் என்ன கேட்கலாம். எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பது என்ன புரட்சி, மஞ்சள் புரட்சி. இது மாதிரி ஒவ்வொரு புரட்சி இருக்கு. எண்ணெய் வித்துக்கள் என்றால் மஞ்சள் புரட்சி. நீல புரட்சி என்றால் எதை அதிகரிப்பது, மீன் உற்பத்தியை அதிகரிப்பது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்க நூலிலை புரட்சின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சணல் உற்பத்தி. சணல் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு புரட்சிக்கு என்னவென்று பெயர், தங்க நூலிலை புரட்சி என்று பெயர். அடுத்து சிவப்பு புரட்சின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இறைச்சி மற்றும் தக்காளி வகையினுடைய உற்பத்தி அதிகரிக்கக்கூடியதான் இது சிவப்பு புரட்சி. வெண்ணெய் புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய் புரட்சி பால் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு புரட்சிக்கு என்னவென்ற பெயர் வெண்ணெய் புரட்சி. ஓகேவா. அடுத்து எட்டாவதா இருக்கக்கூடிய முக்கியமான புரட்சி வட்ட புரட்சி. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு எளிமையான ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப் கொஸ்டின் வட்ட புரட்சி. ஏன்னா உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு புரட்சிக்கு என்னவென்று பெயர் வட்ட புரட்சி. ஏன்னா உருளைக்கிழங்குடைய ஷேப்பே இட் இஸ் சர்க்கிள், அதனாலதான் வட்ட புரட்சி என்று நாம் சொல்கிறோம். இறுதியாக இருக்கக்கூடியது பசுமை புரட்சி. இது ஆல்ரெடி 2 மார்க்ல இருக்கு. இந்த மாதிரி வட்ட புரட்சி, வெண்ணெய் புரட்சி, சிவப்பு புரட்சி, இந்த எல்லா புரட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு புரட்சி தான் என்னது பசுமை புரட்சி. 1960 வாக்கில் இந்தியாவில் என்ன அறிமுகப்படுத்தப்பட்டது, இந்த பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இந்தியா என்ன செய்தது, இந்த வேளாண் பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்தது. சோ அனைத்து வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு புரட்சி தான் என்ன புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய பசுமை புரட்சி. சோ மஞ்சள்னா எண்ணெய் வித்து, நீலம்னா மீன், தங்க நூலிலை புரட்சினா சணல். ஏன்னா தங்க இலை பயிர் என்று அழைக்கப்படக்கூடிய பயிர் 1 மார்க்ல அடிக்கடி கேட்கிறாங்க, சணல் தான். சிவப்பு புரட்சி என்றால் தக்காளி சிவப்பு கலர்ல இருக்கு, ஈஸியா ஞாபகம். சிவப்பு என்றால் தக்காளி, வெண்மை என்றால் பால் ஒயிட் கலர்ல இருக்கு, வட்டம் என்றால் உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு புரட்சியை தான் என்ன சொல்கிறோம், மேற்கண்ட அனைத்து புரட்சிகளையும் இதற்குள் கொண்டு வந்துடலாம் இந்த கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய பசுமை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜின்னிங் என்றால் என்ன. 10வது கொஸ்டினா ஜின்னிங்னா ஒண்ணும் இல்லைங்க, பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறை. ஏன்னா பருத்தியை அப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது, நூலாக மாற்ற முடியாது. இதை நம்ம செப்பரேட் பண்ணி ஆகணும். அந்த உள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணியாலும் அதற்கு நாம் இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். சோ அந்த முறைக்குத்தான் அந்த பருத்தி இலையிலிருந்து எதை பிரித்தெடுப்பது, அந்த விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்குத்தான் ஜின்னிங் என்று நாம் அழைக்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது ஆல்ரெடி லாஸ்ட் பப்ளிக்ல கேட்டது. சென்னை ஏன் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது? Why is Chennai called the Detroit of Asia? The reason is that there are so many automobile industries which are located in and around Chennai. That's why Chennai is called Detroit of Asia அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதணும். பட் தமிழ் மீடியத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் ஏராளமான வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருப்பதால் சென்னை ஆசியாவினுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. சென்னை நீ ஞாபகம் வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆட்டோமொபைல். ஆங்கிலத்துல ஆட்டோமொபைல், தமிழ்ல அதுக்கு பேர் என்ன பேரு, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் அதிகமாக இருப்பதால் சென்னையை எப்படி அழைக்கிறோம்,
ஆசியாவினுடைய டெட்ராய்ட் என்று நாம் அழைக்கிறோம். ஏன் நான் அந்த ஜியாகிரபில இந்த வாட்டி 28 கொஸ்டின்ஸ் உள்ள வந்திருக்கிறேன்னா, லாஸ்ட் இயர் பப்ளிக்ல கேட்கப்பட்ட கேள்வி ஜியாகிரபில இருந்து வந்திருக்குது. ஸோ இந்த 2 ஏரியா மட்டும் ஒரு 10 + 14 24 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த வாட்டியும் என்ன செய்ய வாய்ப்பு இல்லை. 28 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. மேக்கிங் இந்தியா அது ரொம்ப முக்கியங்க. இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு யூனிக் டேர்ம்ஸ், நம்ம கேள்விப்படாத டேர்ம்ஸா இருக்கிறது தான் நமக்கு திடீர்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. மேக்கிங் இந்தியா ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழில் நாடாக மாற்றுவது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு மேப்ல நம்மளுடைய நாட்டை பத்தி அனைவரும் பேசணும். அப்படின்னா எப்ப அதை உலக நாடுகள் நம்மை பற்றி பேசும் என்றால், தொழில் ரீதியாக இந்தியா வளர்ச்சி அடைகிற போதுதான் இது சாத்தியமானது. அப்ப வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்று வெளிநாட்டு கம்பெனிகளை இந்தியாவுக்கு அழைத்து அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளையே அரசாங்கம் ஊக்குவித்து நிறைய தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதன் வாயிலாக பண்டங்களினுடைய உற்பத்தியை நம்ம என்ன செய்ய முடியும், பன்மடங்கு அதிகரிக்க முடியும். ஸோ இந்த பண்டங்களினுடைய உற்பத்தியினுடைய மதிப்பு தான் எனது ஜிடிபி என்று சொல்லப்படக்கூடிய நாட்டு வருமானம். ஸோ நாட்டு வருமானம் கூட கூட இந்தியாவினுடைய பொருளாதார மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்லும். இதன் வாயிலாக உலக அளவில் உலக வரைபடத்தில் உலக நாடுகள் இதை பற்றி பேச வாய்ப்பு இருக்கிறது, இந்தியாவை பற்றி பேச வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு வழிவகுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மேக் இன் இந்தியா. ஸோ பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக இந்தியாவை முன்னேற்றி உலக நாடுகளை பேச வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் எனது மேக் இன் இந்தியா திட்டம். ஓகேவா? அப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் பாதுகாப்பு மேலாண்மை இயல் என்றால் என்ன அப்படி, இது கொஞ்சம் நம்ம கேள்விப்படாத கேள்வி கேட்கலாம். கடல் பாதுகாப்பு மேலாண்மை இயல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுப்பு நில காடுகளின் உதவியால் எதை பாதுகாப்பது, கடல் அலைகளில் இருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாப்பது. கடல் அலைகள்னு சுனாமி, ஓகேவா? அந்த சுனாமி என்று வந்தபோது இந்த சதுப்பு நில காடுகள் இந்த டைடல் ஃபாரஸ்ட் என்பது அழிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இந்த சுனாமி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா சதுப்பு நில காடுகள் ஓதக்காடுகள் என்னுடைய வேகத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த அலைகள் சுனாமி அலைகளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதை நாம் அழித்து விட்டதால் பாதிப்பு அதிகமாக இருந்தது. அப்ப அந்த சதுப்பு நில காடுகளின் வாயிலாக கடல் அலைகளிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன சொல்றோம், கடல் பாதுகாப்பு மேலாண்மை இயல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இறுதியா ஒரு கொஸ்டின்ஸ் 14 கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை என்றால் என்ன, ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸா எதிர்பார்க்கலாம். சோ செயற்கை உரங்களை இன்னைக்கு அதிகமா பயன்படுத்துறோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம் அதிகமாக இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல. பட் இதையெல்லாம் பயன்படுத்தாமல் பழைய மெத்தடான பயிர் சுழற்சி முறை, கிராப் ரொட்டேஷன் மெத்தட், பயிர் கழிவுகள், அதாவது பயிர்களை வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நெல் அறுவடைக்கு பின் அந்த நெல் தாள்களையே நிலத்தில் என்னவாக மாற்றுவது, உரமாக மாற்றக்கூடிய ஒரு முறைக்கு தான் பயிர் கழிவுகள். இந்த மாதிரி எல்லா பயிர்களையும் என்ன செய்ய முடியும், அந்த கழிவுகளை உரமாக நிலத்திற்கு மாற்ற முடியும். பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுதல், பயிர் கழிவுகளை பயன்படுத்தி, விலங்கு கழிவுகளை, சாணம் போன்ற விலங்குகளினுடைய கழிவுகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய முறைக்குத்தான் என்னவென்று பேர், இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை. இன்னைக்கு அதிகமா நம்ம இதை ஃபாலோ பண்றதுல நம்ம வந்து எதைத்தான் அதிகமாக பின்பற்றுகிறோம். நிறைய விவசாயிகள் எதை பின்பற்ற இயலாத நிலையில் இருக்கிறார்கள், கரிம வேளாண்மையை பின்பற்ற இயலாத நிலையில் இருக்கிறார்கள். ஸோ இந்த 14 கொஸ்டின்ஸ் ஏற்கனவே எக்கனாமிக்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ், இதை நான் ரெண்டுமே PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பயன்படுத்திக்கோங்க. விளக்கத்தோடு இருக்குது. ஏன்னா ஒரு எளிமையான விளக்கம் என்பது தேவை. நியர்லி கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு போனோம்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தொடர்ந்து என்னோட பயணிகள் பல விஷயங்களை இந்த பொதுத்தேர்வு நம்ம பார்க்கலாங்கிற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. திஸ் இஸ் ஜெயச்சந்திரன், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தாஞ்சூர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.